200 லிட்டர் ட்ரம்மில் தண்ணி நிறச்சிக்கிட்டு இருக்கோங்க. எதுக்காகன்னு பார்க்குறீங்களா? ஒரு இயற்கை உரம் தயாரிக்க தான். அதுக்காக 2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையாக எடுத்துக்கிறேன். வேஸ்ட்டு டீகம்போசர் வாங்கியிருக்கோம். அதுதாங்க இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அதை இந்த ட்ரம்மில் ஊற்றிடலாம். ட்ரம்மில் ஊற்றினதுக்கப்புறம் ட்ரம் ஃபுல்லாக தண்ணி நிறச்சிடணுங்க. 200 லிட்டர் இந்த ஒரு பாட்டிலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டிலே எப்படி யூஸ் பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தாங்க நம்ம செய்கிறோம். இந்த இது கொஞ்சம் ஜெல்லி டைப்பாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு குச்சி வச்சு இல்லைன்னா சுத்தமான ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். கைப்படக்கூடாது. நல்லா தண்ணி வச்சு கலந்து இந்த பாட்டிலையும் கழுவி அந்த ட்ரம்லேயே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுரும். இதை டெய்லியுமே காலையிலையும் மாலையிலையும் கலக்கி விடணும். 7 நாள் கழித்து பார்த்தோம்னா நமக்கு ரெடி ஆயிரும். இதை சாக்கு வச்சு கொசு எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு க்ளீனாக கட்டி வச்சிடலாம். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் மட்டும் திறந்து கலந்து விடணும். இப்போ 7 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நுர மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ நமக்கு வேஸ்ட் டீகம்போசர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வேஸ்ட் டீகம்போசர் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டு 10 லிட்டர் தண்ணியோட கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிகள் நல்லா வளரும். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வழியில் நம்ம எல்லாருமே இயற்கை வேளாண்மை செய்கிறதுக்கு முன் வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.